ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு அழகான கூட்டு குடும்பம். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல வசதியான குடும்பம். வசதியாக இருக்கிறனால ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் மாட்டாங்க. யார் எந்த உதவி கேட்டாலும் அந்த குடும்பம் ஃபஸ்ட்டாக செய்யும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா, மகனுக்கு ஒரு ஆசை. அதாவது அந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு தான் போகணும். ஆனால் அங்கே வாகன வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க ஊரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி சைக்கிள் இது மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அந்த மகனுக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், மக்கள் எங்கேயாவது போகணும் வரணுன்னா கிராமத்துக்காரங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கார் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அவங்க அப்பாவும் இதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு. அதனால் சந்தோஷமாக ஃபேமிலியாக போய் அந்த காரை அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிராமத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எல்லோரும் அதை ஆசையாக பார்த்தாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மகனும் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாட்ட சொன்ன மாதிரியே யாருக்காவது உதவி செய்யணும்னா உடனே அந்த காரில் கூப்பிட்டு போவார், வருவார். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளும் அவங்க கூட படிக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த காரில் அவங்க அப்பா கூட போகிறது வர்றது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டுச்சு. அன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். அந்த நாளில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் பேரனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும், அம்மாவும் அப்பாவும் மகளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் பேர குழந்தையோட பக்கத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இவங்க காரில் கொஞ்சம் லாங்காக போனாங்க. அப்படி போகும்போது கார் ஒரு விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு பேசாமல் போயிடுச்சு. 3 பேருக்குமே சின்ன காயங்களோட அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த குழந்தைக்கு பேச்சே வரல. அவங்களும் ஹாஸ்பிட்டல் போனாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அந்த குழந்தைனால பேசவே முடியல. அந்த பாப்பா எப்போவுமே பிரம்ம பிடிச்ச மாதிரி அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க. இது அவங்க அண்ணாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது. ஏன்னா எப்போவுமே அவங்க பாப்பா அந்த அண்ணா கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு, திட்டிட்டு, அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அது எல்லாம் அந்த குழந்தை யோசிச்சுட்டு இருந்தது. தன் தங்கைக்கிட்ட போய் பேசு பாப்பா, பேசு பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாப்பா பேசவே பேசாது. எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போனாங்க. எல்லாத்துக்குமே சொன்னாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம், எங்கள் பாப்பாவை மட்டும் எப்படியாவது பேச வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா கை விரிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சோகமாக மாறிடுச்சு. ஆனால் கிராமத்து மக்கள் சும்மா விடல. டெய்லியும் யாராவது வந்துட்டும் போயிட்டும் அந்த பாப்பாவுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு. ஆனால் பாப்பா பேசவே இல்லை. இது என்ன விஷயம்னா, அந்த பாப்பாவோட அண்ணனை பாப்பாவை பார்க்கவே விடல. ஏன்னா சின்ன பையன் தானே, அவனும் பயந்துருவான், அவனுக்கு ஏதாவது ஆயிரும், வேண்டாம் அப்படிங்கிறனால அவனை அந்த ரூம்க்கே விடலை. ஒரு நாள் அந்த அம்மாக்கிட்ட அவங்க பையன் சண்டை போட்டான். என் தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும், என் தங்கச்சி நான் பேச வைக்கிறேன், என்னால் முடியும், நான் பேச வைக்கிறேன், என்னால் முடியும், நீ என்னை அவ ரூமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். அப்போது அப்பாவும் தாத்தாவும் இவ்வளோ பேர் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம பாப்பா கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு முயற்சி செஞ்சுமே பலன் கிடைக்கவில்லை. நீ சின்ன பையன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சின்ன பையன் ரொம்ப அடம்பிடிச்சான், சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டான், ரொம்ப அழுதா. அதனால் சரி அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவங்க மனைவி சொன்னாங்க, சரி விடுங்க, அவன் தங்கச்சியை போய் பார்க்கட்டும், பேசிட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவங்க அப்பாவும் சரி போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குட்டி பையனும் தன் தங்கையை பார்க்க ஓடுவான்னு பார்த்தா அவன் வெளியே தான் ஓடுனான். வெளியே ஓடி போய் ஒரு கோழியை எடுத்துட்டான். அந்த கோழி பார்த்திங்கன்னா முட்டை போடுற தருவாயிலிருந்து ஒரு கோழி. அந்த கோழியை தூக்கிட்டு அந்த பாப்பாவோட ரூமுக்கு போனான்.
குட்டி பையனோட செய்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதனால் அவங்க பேரண்ட்ஸும் அவன் பின்னாடியே போனாங்க. குட்டி பையன் தன்னோட தலையில் அந்த கோழியை வச்சுட்டு அவங்க பாப்பா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தான். அங்கே இங்கே போனான் வந்தான். அவன் தலையில் இருந்த கோழியை அந்த பாப்பா பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் தன் தலையில் ஒரு கோழி இருக்கிற மாதிரியே அவன் காட்டிக்கவே இல்லை. அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். அந்த ரூம்குள்ளேயே நடந்தான். பாப்பா கிட்ட நிறையா பேசினான். பேசிகிட்டே இருந்தான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோழி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முட்டை கீழே விழுக போச்சு. உடனே அந்த பாப்பா அண்ணா அண்ணான்னு கத்திட்டே ஓடி போய் அந்த முட்டையை கையில் பிடிச்சிட்டு அண்ணா உன் தலையில் ஒரு கோழி இருக்குது, அது முட்டை போடுது, அதுவும் கூட உனக்கு தெரியலையா அண்ணா அப்படின்னு பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. பாப்பா பேச ஆரம்பித்த உடனே எல்லாத்துக்குமே ஒரே சந்தோஷம். அப்போ தான் அவங்க அப்பா நினச்சாரு, அடடா நம்ம சின்ன பையன் நினச்சோம், ஆனால் நம்ம பையன்தான் இந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பேச வச்சாங்க நம்ம பாப்பாவை. ஆனால் யாருனாலையும் முடியல. ஆனால் நம்ம சின்ன பையன் நினச்சோம், நம்ம பையன் எவ்வளோ அழகாக பாப்பாவை பேச வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குட்டி பையனை கட்டி அணைச்சிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி சொன்னார். மீண்டும் சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சது? இந்த கதையிலேருந்து ஒன்று கற்றுக்கலாம். என்ன தெரியுங்களா? யாரையுமே நம்ம குறைவாக எடை போடவே கூடாது. அது மட்டும் இல்லை, யாரோட உருவத்தையும் பார்த்து நம்ம குறைவாக மதிப்பிடவே கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.